ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நேற்று வந்து வீடியோ போடுற இதே இல்லை, எனக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி ஒரே எப்படி சொல்ல காரணமே இல்லாமல் நம்ம கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? எனக்கு அடிக்கடி அந்த மாதிரி ஆகும். உங்களுக்கு அப்படி ஆகுமான்னு சொல்லுங்கள். எந்த காரணமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அது என்னென்னு நம்ம யோசித்து அது கூட கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிரும். அந்த மாதிரி நானும் யோசிக்கேன், எதுக்கு நம்ம அப்படி இருக்கோம். சில டைம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் நான் நல்லா நார்மலாக இருந்தால் மட்டும்தான் என்னால் பேச முடியும். பார்த்துக்கோங்க, வீடியோவில் ஏதாவது ஒரு சின்னதாக எனக்கு பேசவே வராது, பேச தோணாது, வீடியோ போட தோணாது, ட்ரை பண்ணால் கூட சவுண்டே வெளியே வராது. அந்தளவுக்கு அது எப்போவாச்சும் அப்படி இருக்கும். நேற்று அப்படி இருந்துச்சு. நானே எவ்வளவோ ட்ரை பண்ண போடலாமா சரி வேண்டாம் அன்றைக்கி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் என்னாச்சு வீடியோ போடல, உடம்பு சரியில்லையா அப்படின்லாம் கேட்டாங்க. நம்ம சிஸ்டர்ஸ் உடம்பு நல்லா இருக்குது சிஸ்டர், சார்ஜர் இட்டு இல்லைல்லோ. இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் எல்லாம் வந்து நான் உங்களுக்காக இது பண்ணி வச்சுருக்கேன். நான்லாம் யூஸ் பண்ணி ஃபேமிலியாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணியே ஆகணும். ஹேர் ஆயிலும் நம்ம டெய்லி யூஸ்க்கு ஹேர் ஆயில், அப்புறம் வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் சூப்பராக. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஹேர் ஆயில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், நான் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு குயிக்காக ரிசல்ட் இருக்கிற மாதிரி ஆர்கானிக்காக நம்ம நாட்டு மருந்து எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயில் வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த டெய்லி யூஸஸ் ஆயிலும் நல்லா இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காண்டி தேய்ப்போம் இல்லையா, அந்த எண்ணெயும் சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தேய்ச்சி குளிக்கலாம், இல்லை 3 நாளைக்கு இருக்க தேய்ச்சி குளிக்கலாம். பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அவங்க அப்புறம் லேடிஸ் அப்புறம் ஜென்ஸ் வந்து அதிகமாக கண்டிப்பாக ஜென்ஸ் எல்லாம் வந்து 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் தேய்ச்சி குளிக்கலாம். ஹீட் இல்லாமல் வச்சுக்கும் உடம்ப வந்து. அப்புறம் வந்து இப்போல்லாம் இளநரை நிறைய வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒயிட் ஹேர்லாம் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக ப்ரௌனாக மாற்றி நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிடும், நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வகையான மூலிகைகள் அதில் சேர்த்து எண்ணெய் காய்ச்சிருக்கு, ரெடி பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து அதை எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒயிட் ஹேர் நிறைய இருக்குது, வயசாகிட்டுலாம் வெள்ளை முடி நிறைய இருக்கும். அப்போ நான் வந்து இந்த ஹேர் கலர் எடுத்துகிட்டு போயிட்டு அடிச்சு விடவான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த எண்ணெய் காய்ச்சணுமா, எல்லோரும் தேய்ச்சி பார்க்கணும், தேய்ச்சோமா. எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஒயிட் ஹேர்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு எங்கள் அம்மாவுக்கு சொல்லிச்சு, பார்த்தியா எண்ணெய் தேய்ச்சி எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. டெய்லி யூஸஸ் ஆயிலும் சரி, அதை தேய்ச்சி குளிக்கிற ஆயிலும் சரி, ஃபேமிலியாக நிறைய நல்லா எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஏதோ சொல்கிறேங்கிறதுக்காக உங்களுக்கே தெரியும், என்னை பற்றி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரிசல்ட் இல்லாமல் அது ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லவே மாட்டேன். அது இன்றைக்கெலாம் வந்து தூர போட்டிங்களோ அந்த க்ரீமை. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கடைக்கு வந்திருக்கேன். நம்ம கடைகளில் வந்து முன்னாடி தெரியாமல் நிறைய ப்ராடக்ட் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து நிறைய ப்ராடக்ட் நல்லா இல்லை, ரிசல்ட் இல்லை, நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அப்படியே பெண்டிங் வச்சு எந்த கஸ்டமருக்குமே ஜட்ஜஸ் பண்ணாமல் யாருக்குமே கொடுக்காம அப்படியே வச்சுருந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஒரு கவர் பை நிறைய உங்கள்கிட்ட காட்டணும்னு வச்சுருந்தேன். அவங்க வெளியே கொண்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் வெளியே போயிட்டு அந்த ஷார்ட் வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள். அவ்வளோ க்ரீம்ஸு, அது ஒரு அமௌண்ட்டே வரும் பார்த்துக்கோங்க. அது ரிசல்ட் இல்லை, நல்லா இல்லை. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஆமாம் போன வருஷம் ஆகாது, அப்படியே யாருக்குமே கொடுக்கல, கேட்டால் கூட வேண்டாம் அது நல்லா இல்லை அப்படின்னு விட்டுருவேன். அப்படி வச்சு இன்றைக்கி தூர அள்ளி போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் நான். நல்லா இல்லை அப்படின்னா சொல்லவே மாட்டேன். அது எனக்கு லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அது எப்படியாவது விற்றுறணும், அந்த அமௌண்ட் எடுத்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆயில் ரெண்டும் நீங்கள் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ப்ராடக்ட் வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த 2 எண்ணெயும் வாங்கி உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒயிட் ஹேருக்கு ஆயில் சொல்லுங்கள், ஹேர் க்ரோத்துக்கு ஆயில் சொல்லுங்கள் அப்படின்னு. 2 ஆயிலுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் அதை வீடியோவாக போடுறேன், ஆயிலை காமிச்சு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி 7 பேர் நம்மகிட்ட ஆர்டர் போட்டுட்டாங்க. 7 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க. 7-8 பேருக்குக்கிட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி சொன்னேன்னா வாட்ஸ்அப்பில் ஓகே சிஸ்டர் ஆர்டர் போட்டுட்டாங்க. அந்த மாதிரி வீடியோவே போடலை, அதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க. எல்லாம் என் மேலே உள்ள நம்பிக்கை தான். நல்ல பொருளை மட்டும்தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி நல்லா இல்லை அப்படின்னா அது எவ்வளோ 1000 இருந்தாலும் சரி வேண்டான்னு விட்டுருவேன், அவ்வளோதான். அது எண்ணெயை காயில் காமிச்சு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒரு 2 ப்ராடக்ட் உங்கள் கூட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. இது வந்து டெர்மாகோவில் வந்து ஆயில் ஃப்ரீ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து நல்லா இருக்குது, ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து காம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பிம்பிள்ஸ்னால் பாதிக்கப்பட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின் யூஸ் பண்ணலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 349 ரூபாய். டெர்மாகோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதில் வந்து ஹைலோரானிக் ஆசிட் இருக்குது, செராமிட்ஸ் இருக்குது, மல்டி விட்டமின்ஸ் இருக்குது, டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டடு, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ.
இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இதே மாதிரி தான் நம்ம நைட் க்ரீமும் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. அதில் தான் அதனால ஸ்மெல் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து என்ன ஒரு நல்ல ஸ்மெல்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆட் பண்ணால் நல்ல ஸ்மெல் இருக்கும், பண்ணலான்னா இருக்காது, அவ்வளோதான். நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கா, சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கா, அவ்வளோதான் பார்க்கணும். மற்றபடி நல்ல மணக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நல்ல ப்ராடக்ட் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ பயப்படாதீங்க. இது வந்து 100 கிராமு இந்த மாய்ஸ்சரைசர் ரேட்டு வந்து 349 ரூபா. கேட்டாங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெர்மாக்கோ மாய்ஸ்சரைசர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு டே க்ரீம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். டே க்ரீம் ஆல்ரெடி நம்ம நைட் க்ரீமோட பிராண்ட்லேயே இது பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். 350 ரூபா. அது சூப்பராக இருக்கும், 7 days ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர். இன்னொன்று என்னென்னா, இது வந்து நம்ம திருநெல்வேலியிலேயே வந்து மென்ஸ் பார்லர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த அண்ணா ஷாப்பில் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு போவாங்களாம் அப்படின்னு அது ரொம்ப பெருமையாக சொன்னதும் சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா இருக்குது. ஜென்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போவாங்களாம். டெய்லி நான் போட்டுட்டு பவுடர் போட்டுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. காலையிலையோ மதியமோ ஈவினிங்கோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை போட்டுட்டு மேலே பவுடர் போட்டுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நல்ல ரிசல்ட், நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, இந்த டல் ஆகாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம் இல்லையா, ரெகுலராக கேட்டு வாங்குறாங்கன்னா அந்த அண்ணா ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. என்ன பிராண்டுன்னு கேட்பீங்க, லோட்டஸு. அப்புறம் ரேட் என்ன தெரியுமா, இதோட ரேட்டு 275 ரூபா. இதோட ரேட்டு வந்து 275 ரூபா. அப்புறம் லோட்டஸ் ஹெர்பல்ஸ் ஒயிட் க்ளோ வித் ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் ஜெல் க்ரீம், ஆயில் ஃப்ரீ க்ளோ, ஆயில் ஸ்கின், எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம். ஸ்கின் இன்னோவேஷன் விசிபிள் ரிசல்ட் இன் 7 days. இதுவுமே வந்து 7 daysல நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்கி யூஸ் பண்ண நம்மளுக்கு எப்படின்னா, ஒரு க்ரீம் நான்லாம் இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து நம்மளுக்கே தெரியும் நம்ம ஸ்கின்னுக்கு இது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுற முன்னாடி எப்படி இருக்குது, யூஸ் பண்ணோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்லி கலர் ஆகிருக்கான்னு மட்டும் பார்க்காம எல்லா விதமாகவும் பார்க்கணும். ஷைனிங் இருக்கா, நல்ல இந்த எப்படி சொல்ல ஹெல்த்தியாக இருக்கா, ஸ்கின்னு ஹைட்ரேஷனோட இருக்கா, மாய்ஸ்சரைசிங்காக இருக்கா, அந்த மாதிரி நிறைய விதமாக ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுமா, ரிசல்ட் இருக்கான்னு சொல்லி எல்லா விதமாகவும் பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டேன் ஆக தான் செய்யும். நிறைய பேர் இப்போ வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் க்ரீம் வாங்கியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர், 15,000 பேருக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும். அதில் வந்து ஒருத்தங்க வந்து ரிசல்ட் தெரில சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 15,000 பேரில் ஒரே ஒருத்தங்க எனக்கு 2 நாளாக யூஸ் பண்ணியிருக்க சிஸ்டர் ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், ப்ராப்பராக இப்படி யூஸ் பண்ணால் தான் கலர் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் ஒன்று கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணுற முன்னாடி உங்கள் ஃபேஸில் நிறைய டெட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ரீமோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அதனாலேயே இருக்கலாம். இல்லைனா அந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெயிலில் போயிருக்கலாம், அதனாலேயும் இருக்கலாம். நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் சுற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேன் ஆக தான் செய்யும். அது 350 ரூபா க்ரீம் இல்லை, நீங்கள் 1 லட்சம் ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, அந்த க்ரீமை போட்டுட்டு நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக டேன் ஆக தான் செய்யும், கருப்பாக தான் செய்வீங்க. அதனால க்ரீம் வந்து ரிசல்ட் தரல அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இருக்கும். 15,000 பேருக்கு மேலே ஒரு ஆளுக்கு இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் நம்மக்கிட்ட க்ரீம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினவங்க திருப்ப 2, 4, 5, 10ன்னு வாங்கிட்டு. இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டவங்களுக்கு தான் நான் லேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம்லாம் ஆர்டர் போட்டவங்களுக்கு டக்குன்னு இப்போலாம் அனுப்பிடுறேன். இன்னொன்று என்னென்னா, நேற்று வரைக்கும் 20 வரைக்கும் அனுப்பியிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 21, 22, 23, 24 அப்படி. அப்போ இன்னும் 2-3 நாளில் கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டையுமே முடிச்சிருவேன். அடுத்தடுத்து ஆர்டர் போடுறவங்களுக்கு உடனே கொஞ்சம் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். நிறைய க்ரீம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து உடனே அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் க்ரீம் வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரிசல்ட் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த 2 ப்ராடக்ட்டும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கூட வந்து பெஸ்ட்டாக நம்மக்கிட்ட ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நைட் க்ரீம் தான். நைட் க்ரீமு, டே க்ரீமு, சீரம்,
இப்போ வந்து அந்த கிட்டாக நிறைய பேர் வாங்குறாங்க, ஃபேஸ் வாஷ் எல்லாத்தோடையும் சேர்த்து. நல்ல ரிசல்ட் இருக்குன்னு ஓப்பலுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. இப்போது சூப்பராக இருக்குது சிஸ்டர், ஓப்பல் கிளென்சிங் மில்க் நல்லா இருக்குது, ரிசல்ட் தெரியுது, எனக்கு ஷைனிங்காக இருக்குது, அந்த சாஃப்டாக இருக்குது, ஸ்கின்னு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஹைட்ரேஷனோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஓப்பலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நைட் க்ரீமுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறையா பேர். அடுத்தடுத்து வாங்கிட்டு இன்றைக்கி அவங்க கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா உடனே ஆர்டர் போடுறாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுநாளே ஆர்டர் போடுறாங்க. அந்த மாதிரி நைட் க்ரீமுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ நியூ கஸ்டமர்ஸ் விட ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வாங்கினவங்க தான் இப்போ அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு 350 ரூபாய்க்கு வாங்கினவங்க இப்போ 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபாய்க்கெலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு ரிசல்ட் இருக்க போய் தான் அடுத்தடுத்து இவ்வளோ வாங்குறாங்க. அதை பொறுத்தவரையும் அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். என்னென்னா, அந்த நம்மளோட அதை எடுங்க, ஒரு சிஸ்டர் வந்து ஆன்லைனில் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, 500 ரூபாயாம். அதை வந்து அமௌண்ட்டு வாங்கிட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அவங்க வந்து எனக்கு ஃபீல் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்மளோட கஸ்டமர் தான், யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருந்து கஸ்டமர் ஆனவங்க, விக்னேஸ்வரி, தஞ்சாவூர். அந்த சிஸ்டர் தான். சிஸ்டர் டுடே இதை கூட நான் ஏன் காமிக்கிறேன்னா, நானாக சொன்னேன்னு நினச்சிக்க கூடாது இல்லையா, அதுக்கு தான். எல்லோரும் இப்போ நிறைய விதமாக இருக்காங்க, எனக்கு அதனால தான் சொல்கிறேன். டுடே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு சிஸ்டர். என்னென்னா, ராஜி சிஸ்டர் மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்லி என் கொரியர் பண்ணாமல் என் அமௌண்ட்டை அனுப்பிட்டேன் சிஸ்டர். அவங்க என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்காக ஆகிட்டேன் சிஸ்டர். இந்த முருகன் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. 500 ரூபா போச்சு அப்படின்னு. அமௌண்ட்டு சின்னது, பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஆறுதல் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. சாரி, டிஎஸ்ஆர் சாரீ கலெக்ஷன் சொல்லி நிறைய ஆட் வருது, பே பண்ண சொல்கிறாங்க, அட்ரஸ் கூட செகண்டாக தான் கேட்குறாங்க, பே பண்ண உடனே நம்பர் பிளாக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் வாய்ஸ் அனுப்பியிருந்தேன். ஐயோ ஏன் சிஸ்டர் அதெல்லாம் நம்புறீங்க? அப்படிலாம் எதையுமே நம்பக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இது வரைக்கும் வந்து எந்த ஆடும் யாருக்கிட்டையும் சாரி வாங்கினதே கிடையாது. நான் ஆறுதல் சொன்னேன். ஓகே சிஸ்டர், மனசுக்கு இப்போதான் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. 500 ரூபா அது நம்ம லைஃப்ல செலவு பண்ற அமௌண்ட் தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அப்புறம் லவ் யூ ராஜி சிஸ்டர், லவ் யூ சிஸ்டர், ராஜி சிஸ்டர் மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைத்தது என் தவறு தான் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஏமாத்துற ஒரு சோசியல் மீடியாவில் வந்துட்டு இப்படி ஏமாத்துற ஒரு இதில் கடவுள் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் செய்கிற ஒரு ஆளை எனக்கு காமிச்சு விட்ருக்காங்க உங்களை. அதனால் நான் உங்களுக்கும் நன்றி சொல்லணும், கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் கொடுத்து வச்சோங்க. ஏன்னா யாரையும் ஏமாத்தாம நல்லபடியாக சரிங்களா, அதுவே பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் மெசேஜ் அவங்களும் அனுப்புனாங்க, நானும் அனுப்பியிருக்கேன். ஒரு 10 நாள் மேலே இருக்கும் க்ரீம் வாங்கி. அதுக்கு மேலே என்னை நீங்கள் நம்பி ப்ராடக்ட் கொடுத்தீங்கல்ல, ப்ராடக்ட் நான் வாங்கிட்டு தானே அமௌண்ட் அனுப்புனேன். என் மனசில் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருக்கேன் சிஸ்டர். அமௌண்ட்டு காரணம் இல்லை, என்னை நம்பினீங்கல்ல, அந்த நம்பிக்கை வேறு லெவல் சிஸ்டர். லவ் யூ ஸோ மச். இதை தவிர வேறு வார்த்தை பொருத்தமாக இருக்காது. அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். லைஃப் பற்றி கேட்டிருக்காங்க, அதை நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து வந்து ஃபேமிலி பிக்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன, ஏதாவது சோசியல் மீடியாவில் ஆர்டர் போடுறீங்கன்னா கவனமாக ஆர்டர் போடுங்க. அப்புறம் வந்து இதுதான் சொல்ல வந்தேன். அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நான் வந்து நைட் க்ரீம் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாமோ திரும்ப கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் கொரியர் அனுப்பும்போது, சிஸ்டர் உங்களுக்கு இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன், உங்களுக்கு இதை சேர்த்து போட்டுறவான்னு சொன்னாங்க. சிஸ்டர் இப்போ எனக்கு கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் அமௌண்ட் இல்லை நீங்கள் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அது கூட சேர்த்து வச்சு ஒரு 700 ரூபாய் 800 ரூபாயும் வந்துச்சு. அந்த ப்ராடக்டெல்லாம் வச்சு அனுப்பி விட்டுட்டேன். போட்டு அனுப்பிவிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன் பேமெண்ட்டு. அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க என்னை நம்பி கொடுத்தீங்க அப்படின்னு.
நான் எந்த நம்பிக்கையில் அனுப்பினேன் தெரியுமா? என்னைய நம்பி நீங்கள் காசு பே பண்ணீங்கல்ல, யூடியூப்பில் பார்த்து என்னைய நம்பி தானே நீங்கள் காசு ஃபஸ்ட்டு அந்த 350 ரூபா க்ரீமுக்காக இருந்தாலும் என்னைய நம்பி நீங்கள் பே பண்ணீங்க. என்னைய நம்பி நீங்கள் ஆர்டர் போடும்போது நான் உங்களை நம்பி கொடுக்க மாட்டேனா? அது எனக்கு வந்து அந்த நம்பிக்கையில் தான் என்னைய நம்புகிறவங்க, என்னைய பிடிச்சவங்க கண்டிப்பாக என்னைய மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைப்பேன். என்னை யாராவது பிடிக்கல, என்னை எதிரி மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா நான் அப்படி தான் நினைப்பேன். நம்மளோட இதுக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு, நம்மளை மாதிரி மனசு கிடையாது அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அதனால என்னைய பிடிச்சி என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே வந்து என்னைய நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி உங்களையும் நான் நினைப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் என் மேலே நீங்கள் காட்டுற அன்பு அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை, நிறைய இருக்குது. மெசேஜெல்லாம் உங்கள்கிட்ட காட்டினா நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் ஆனாலும் பத்தாது. சேம் இது தான், அவ்வளோ பேர் அவ்வளோ அன்பாக என்கிட்ட பேசியிருக்காங்க. காட்டணும்னு ஆசை, ஆனால் டைமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மேலே காட்டுற அன்பும் பாசமும் அப்புறம் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வந்து இருக்கிற ப்ராடக்ட், உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்பி நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ப்ராடக்ட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.